வணக்கம். இன்றைய ப்ரோமோ. இரவு 10 மணி. ரம்யா அவள் அறையில் உட்கார்ந்து பேனாவை கூந்தலில் கோதியபடியே யோசித்து கொண்டிருக்க, அசைன்மெண்ட்டில் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு 2வது கேள்விக்கான பதிலை மட்டும்தான் கண்டுபிடித்திருந்தாள் ரம்யா. இப்படியே போனால் இந்த 20 கொஷினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். காலேஜில் மற்ற டீச்சர்ஸால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பரணி தான் டார்ச்சர் பண்ணுறாரு. அழாத குறையாக ரம்யா புலம்பிக் கொண்டிருக்க, என்னம்மா ஆச்சு, நிறைய படிக்க வேண்டியிருக்கா? சரி வா, வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் படி. இப்போவே மணி 10 ஆச்சு. பரணி சாப்பிட்டுட்டு இருக்கான், நீயும் வா என்று கௌரி சொல்ல, எனக்கு பசிக்கல ஆண்டி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன், நீங்கள் போய் தூங்குங்க. ரம்யா சொல்ல, சரிம்மா, நீயும் சீக்கிரம் முடிச்சுட்டு தூங்கு. ரம்யாவிடம் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றார் கௌரி. சாப்பிட வந்த பரணி டைனிங் டேபிளில் உட்கார்ந்தபடியே ரம்யா அசைன்மெண்ட்டுக்கு விடை தெரியாது தவிப்பதை கவனித்தான். தட்டில் தோசையை எடுத்து வைத்து கொண்டு அறைக்கு வந்த பரணி சுவற்றில் சாய்ந்து நின்றவாறே அவளை பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான். தோசையை சாம்பாரில் துவட்டி சிறிது சட்னியை தொட்டு அவளுக்கு ஊட்டினான். என்று வாயை திறந்து அவள் வேகமாக வாங்கி கொண்டதிலேயே அவள் பசி அவனுக்கு புரிய, இன்னும் 2 தோசை தட்டில் எடுத்து வைத்து கொண்டு வந்தவன், முதல்ல சாப்பிடு என்று அவளை உட்கார வைத்து அவளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டே தோசையையும் ஊட்டினான். பரணி, நீங்கள் இப்படியெல்லாம் ஊட்டி விட்டீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும். நான் ஊரில் காலேஜில் படிக்கும்போது சாப்பிடாம படித்தா அம்மா 10 நிமிஷம் சாப்பிட்டுட்டு போக முடியாதா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மா கிட்ட தட்டில் சாப்பாடு போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து எனக்கு ஊட்டி விடுவார். அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் ரம்யா. சரி, ஃபீல் பண்ணது போதும், நெக்ஸ்ட் கொஷினுக்கு போலாமா? பரணி தோசையை அவள் வாயில் வைத்தபடியே கேட்க, பரணி, உங்கள் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது பாருங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி அசைன்மெண்ட் எல்லாம். என்னை ஏன் இந்த காலேஜில் சேர்த்தீங்க? ரம்யா குறைப்பட்டு கொள்ள,